முதலில் திரு ரவீந்திரன் துரைசாமி, இந்த ஓராண்டில் தாவேகாவினுடைய செயல்பாடுகள் அரசியல் களத்தில் அவர்களோட பங்கு என்பது என்னவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு பிரபல நடிகர் என்பதனால் அவர் பட்ட செய்திகளுக்கு ஊடகத்தில் வெளிச்சம் கிடச்சிருக்குது. பிரிண்ட் மீடியாவில் ஹெட்டிங்கில் வந்திருக்கு, எலக்ட்ரானிக் மீடியாவில் நல்ல முக்கியத்துவம் பெற்றிருக்குது, வெப்பில் ஓரளவு வியூஸ் குறவுங்கிறனால வெப்பில் ஓரளவு முக்கியத்துவம் பெற்றிருக்குது. இது அவருக்குடைய பப்ளிசிட்டியும் அவருக்குள்ள விளம்பர வெளிச்சத்தையும் காட்டுது. அவர் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு சிஏஏ எதிர்ப்புங்கிற ஒரு இதை எடுத்தார். அது நான் பாஜகவுக்கு எதிரானவங்கிற ஒரு நிலைப்பாட்டை மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி எடுத்தது. பாஜகவுக்கு எதிர்ப்பானவனே அந்த காட்டுனா அன்னைக்கு பாஜகவை எதிர்த்து 2019 38 இடங்களை பெற்ற திமுகணிக்கு மறைமுகமான ஆதரவுன்னு தான் அந்த அர்த்தம். வேறு சிஏ எதிர்ப்புங்கிறதுல வேறு எதுவுமே அங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. பாஜக எதிர்ப்பு தான் சிஏ எதிர்ப்புங்கிறது. அது சிஏஏங்கிறது நல்லது, அது வேற விவாதம், அதை விட்டுறலாம். அது இந்திய முஸ்லீம்களுக்கும் இந்திய கிறிஸ்தவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்கிறதெல்லாம் அது கிறிஸ்தவர்களுக்கு நன்மை, அதெல்லாம் வேண்டாம். இப்போ அவர் அந்த இஷ்யூ எடுக்கும்போது பாஜகவுக்கு எதிராக அதை எடுத்து முன்னெடுக்கிறாரு. அதில்